சாமுவேல் புத்தகம் 17:36 படிக்கிறோம். தாவீதுக்கு விரோதமாய் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றே விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவன். அதுக்கு முந்தின வசனம் படிங்க 35 கடைசி. நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து அடிச்சு கொண்டு. அதுக்கு கொஞ்சம் முன்னால சிங்கம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஒரு சிங்கம், அதுவும் பால சிங்கம் தான். ஒரு சிங்கம் தான், எதிரா வரல, பாய்ந்து வந்தது. ஆமென் சொல்லுங்க. பாய்கிற அப்படி ஒரு சிங்கம் வந்தது. நமக்கு தெரிந்த பகுதிகள். அதை எப்படி கொண்டானா, தாடையை பிடிச்சு கிழித்திட்டு அடிச்சு கொண்டுட்டேன். சொல்லுங்க, நான் அடிச்சு கொள்ளுவேன். யார? கணவனை தானே, பிள்ளைய தானே, மனைவி தானே அடிச்சு கொள்ள போறீங்க? சிரிக்கவே மாட்டீங்க. சிரிக்கிறதற்கு நிறைய காசு கொடுக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா. சிரிக்கிறதுக்கு காசு கொடுக்கணுமா? வேண்டாம். இல்லை, சொல்லுங்க, எங்க குடும்பத்திற்கு எதிராய் வருகிற சில பாய்ந்து வருகிற அந்த சிங்கத்தை நான் அடிச்சு கொண்டுருவேன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு காக்ரோச் அடிக்கிற மாதிரி, சின்ன ஒரு ஹல்லேலூயா பல்லி அடிக்கிற மாதிரி நான் அடிச்சு கொண்டுருவேன். வலது கரத்தில் உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஆடு மேய்ப்பதற்குரிய கோலும் தடி என் கையில இருக்கு. எனக்கு எதிராய் வருகிற சிங்கத்தை மதுரம் அல்ல, என் நாட்டுக்கு எதிராகவும் என் தலைமுறைகளுக்கு எதிராகவும் வருகிற சிங்கத்தையும் அடித்து கொல்லக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்து இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எதிராக மாத்திரமல்ல, உன் தலைவர்களுக்கு எதிராகவும், உன் நாட்டுக்கு எதிராகவும், உன் நாட்டின் கூட்டத்துக்கு எதிராகவும், உன் குடும்பத்துக்கு எதிராகவும், சபைகளுக்கு எதிராகவும் வருகிற சில பாய்கிற சிங்கம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, உன் தண்ணீரை நான் தெளிய பண்ணுவேன். ஆமென். தண்ணீர் என்ன செய்யும்? தெளியும். பார்த்தீங்கன்னா அந்த முதல் பகுதியில் படிச்ச பாய்கிற ஒரு சிங்கம். ரெண்டாவது முதலை. என்னது? முதலை என்ன செய்யணும்? பாய்ந்தும் தாக்காது, எதிர்த்தும் வராது. முதலை எப்படி நம்ம குடும்பத்தை அழிக்கினா, பதுங்கி இருந்து. சொல்லுங்க, பதுங்கி இருக்கும், சமயம் பார்த்து இருக்கும். முதலை பற்றி நாம் படித்தபோது, ஒரு இறை கிடைக்க கவ்விக்கொள்ளுகிறதற்காக, தருணத்திற்காக சில மாதங்கள் கூட அது காத்திருக்குமா, சில நாட்கள் கூட அது காத்திருக்குமா, சில வாரங்கள் கூட காத்திருக்கும். பதுங்கி இருக்கும். அதான் ஆபத்தானது. ஆனா தாக்கும் போது எப்படி தாக்கும்னா, மின்னல் வேகத்தில் தாக்கும். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மின்னல் இடிக்கு பின்னால வருமா, மின்னலுக்கு பின்னால இடி வருமா? இடிக்கு முன்னால எது வரும்? மின்னல் தான் வரும். அவ்வளவு சவுண்ட விடவும் ஒளிக்கு அவ்வளவு வல்லம், அவ்வளவு ஸ்பீடு. அத மாதிரிதான் தெய்வ பிள்ளைகளை சில பதுங்கி இருக்கிற தாக்குதல்கள் உங்க குடும்பத்தை அழிய பண்ணி தண்ணீரை கலக்கி கொண்டிருக்கிற அந்த கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில ஆண்டவர் நிர்மூலம் பண்ணி, ஏரோதியால் சமயம் பார்த்து யோவான் ஸ்நாபகனுடைய
தலையை எடுத்தது மாதிரி பேதுருவை தலையெடுக்கும்படி தருணம் பார்த்த சில ஏரோதுடைய ஆவிகளை போல உங்க குடும்பத்துக்கு எதிராக பதுங்கி இருந்து மின்னல் வேளையாக திடீர் தாக்குதல் தாவி தாக்குதல் விரோதமாய் வருகிற கட்டுகளையும் கர்த்தர் சொல்கிறார், கரையிலே நடமாடுகிற மிருகங்களை நான் அழிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறதுனால கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. உயிருள்ளவங்க எல்லாரும் கைகளை தட்டி பதுங்கி இருக்கிற, மறைந்திருக்கிற, அஸ்திபாரத்துக்குள்ள அடங்கி இருக்க, கொஞ்ச நாள் எதிர்பார்த்து காத்திருக்க, வருடக்கணக்காய் மாதக்கணக்காய் உன்னில் நோட்டமிடுகிற இறை கவ்வி கொண்டு போகிறது போல தாவி இறை கவ்வி பிடித்து ரபா ஷதலாதா தன்னுடைய வாய்க்குள்ள அகப்படுத்துற நினைக்கிற துஷ்சாவிகள் ஷகரதலாதா ரீகரவலவா அந்த முதலைகளுடைய சக்திகளை கத்தர். முதலை பயங்கர ஸ்ட்ராங் தெரியுமா? அதுக்கு அது மோப்ப சக்தி அறிஞ்சு அப்படி கவ்விட்டு போயிட்டுன்னு வச்சுருங்க, திரும்ப எந்த காரணங்களும் திரும்ப கிடைக்காது. அது எப்படி உடைச்சு எலும்ப முற்றிலுமா உடைச்சு செதறிட்டுன்னா அதில் ஒன்று நமக்கு மிஞ்சாது. அந்த அளவுக்கு பதுங்கி இருக்குது, தாக்குதல் உண்டு. ஆமாண்டவரே, கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே எல்லாரும் இயேசுவை பாருங்க, என்னை பார்க்காதீங்க, என் பேச்சை பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு ஒன்றும் கொண்டு வரல தெய்வ ஜனமே. ஆனால் கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு சொன்ன வாக்குத்தத்தம், அந்த வசனம் புடமிடப்படுகிறது. வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. சில முதலையுடைய மிருக ஜீவன்களுடைய கரையில நடமாடுகிற சில மிருக ஜீவன்கள் உன் குடும்பத்தை அழித்து கலக்கி தண்ணீரை கலக்குகிறது போல குடும்பத்தை கலக்கி பதுங்கி இருந்து ராபா சந்தலா ரீகவலா ராகா சதுரா. எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீங்கன்னு தெரியல. ஏதோ வார்த்தைன்னு நினைக்கிறாங்க, கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தை புறப்படுகிறது, பெற்றுக்கொள்கிறவங்க அதை பிடித்து கொள்ளுங்க. ராபா சதலா பதுங்கி இருந்து இது பதுங்கி இருக்கும்போது என்ன செய்யும் தெரியுமா? இதுக்கு பல்ல காட்டாது, இதுக்கு வால் பயங்கர ஸ்ட்ராங், வாலே என்ன செய்யாது, காட்டாது. அதுக்கு கண்ணை மட்டும் தெரியும், அதுக்கு மூக்கு மட்டும் தெரியும், ரெண்டும் தான் தெரியும். கண்ணும் மூக்கும் தெரியுமே தவிர அதுக்குள்ள உண்மையான சுபாவத்தை என்ன செய்யாது, காட்டாது. உண்மையான அவ்வளோ பெரிய பல்ல காட்டுற ஒரு நேரம் உண்டு. வாலும் பல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல, பல்லு எவ்வளோ நீளமோ அவ்வளோ வாலும் ஸ்ட்ராங்கு. ஆனால் காட்டுகிற ஒரு நேரத்தில் அகப்படுமோ அது சின்ன கொஞ்சம் கண்ணு மூக்கு மட்டும்தான் தெரியும். தெய்வ ஜனத்துக்கு விரோதமாய் சாத்தான் வைக்கிற சில கண்ணிகள் உங்களால தெரியாம இருக்கலாம். ஆனால் அந்த கலக்கி கொண்டிருக்கிற ஆவிகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மூச்சப்பள்ளி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ராபா சதலதா ராகா. மின்னல் வேதத்திலே தாக்குகிற, எதிர்பாராத நேரத்திலே தாக்குகிற, தாவி விழுந்து தாக்குகிற, எதிர்பாராத நேரத்திலே தாவி விழுந்து தாக்குகிற சில கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார். பதுங்கி இருந்து தாக்குற எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்தை பதுங்கி இருந்து காக்குற கிரியைகளை கர்த்தர் உழைக்கட்டும். ஹல்லேலூயா. தெய்வ ஜனம் எப்போது சிலுவையின் நிழலுக்குள்ளே வந்துடணும்.